सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहै. வணக்கம். அட்வான்ஸ்டு சூரிய நமஸ்காரம். அட்வான்ஸ்டுனா 25 பொசிஷன்ஸு 30 பொசிஷன்ஸு இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் பண்ணுறது ஒரு அட்வான்ஸ்டு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சூரிய நமஸ்காரத்தில் ரெண்டு இடத்துல மட்டும் மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்சஸ்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மான்சி வித்யா யூடியூப் சேனல் விச் இஸ் absolutely ஃப்ரீ. இப்போது சூரிய நமஸ்காரம். ஸோ அட்வான்ஸ் சூரிய நமஸ்காரம் இப்போ பார்க்கலாம். பாதங்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் நெஞ்சுக்கு நேர. பிரணாமாசன் நிலை 1. கைகள் ஸ்ட்ரைட். கை பெருவிரல கோர்த்துக்குங்க. கைகள் மெதுவாக காதுக்கு நேரா. எவ்வளோ முடியுமோ பின்னாடி நல்லா வளைஞ்சு கொடுங்க. பிரயாசனம் அர்த்த சந்திராசன். மெதுவாக நேரா வாங்க. முதுகுத்தண்டு நல்லா நீளமாக்கிக்குங்க. முதுகுத்தண்டு நேரா வச்சு கைகள் தலை கீழே வாங்க. எவ்வளோ முடியுமோ கைகள் கீழே. பாதஹஸ்தாசன் நிலை 3. இப்ப 2 கைகளையும் பாதத்து சைட்ல வைங்க. முழங்கால மடக்கி டேக் அ ஜம்ப் பேக். எவ்வளோ முடியுமோ குதிங்க. தலை நல்லா உள்ள, தலை நல்லா முதுகுத்தண்டு நேரா வைங்க. முடிந்த அளவு பாதங்கள் கீழே. நிலை 5 அதோமுக ஸ்வனாசன். நிலை 6 முழங்கால் தரையில வைங்க. நெஞ்சு தலை தரையில வச்சுக்கோங்க. அஷ்டாங்க நமஸ்காரம் 6ஆம் நிலை. Place your pelvis down. இடுப்பு பகுதி கீழே இறக்கி நெஞ்சு தலை கழுத்து மேல தூக்குங்க. நிலை 7 புஜங்காசனம் நல்ல பாம்பு நிலை. கைகள் அழுத்தி அதோமுக ஸ்வனாசன் வாங்க. இன்வெர்டட் V ஷேப். இப்போ கால்களை மடக்கி take a jump in front. Very good. Hug your knees. கைகளால காலை ஹக் பண்ணிக்கோங்க. நேரா பாருங்க. Release your hands. கைகளை தளர்வாக்கிக்கங்க. கீழே உனி மேல வாங்க. பாதஹஸ்தாசன். கை பெருவிரல கோர்த்துக்குங்க. கைகள் முன்னாடி நீட்டி மூச்சு இழுத்துட்டே மேல. காதுக்கிணையா கைகள். Bend back nicely as much as you can. Good. Come up. Straight. Inhale. 2 கைகள் நெஞ்சுக்கு நேர. பிரணாமாசன். Excellent. Relax. Advanced
சூரிய நமஸ்காரம் பார்த்தீங்க. 2 இடங்களில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து அட்வான்ஸ் சூரிய நமஸ்காரம் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 4வது இடத்துல 4th பொசிஷன் அஸ்வசஞ்சாலாசன் ரெகுலராக பண்ணுறதுல கொடுப்போம். அந்த ரெகுலர் சூரிய நமஸ்கார் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடியது பார்க்கணும் அப்படின்னா அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. த 4th ஸ்டெப் வுட் பி த அஸ்வசஞ்சாலாசன். நீங்கள் ஒரு ஜம்ப் கொடுத்துருப்பீங்க. இட் இஸ் அ ஜம்ப் லிஃப்டிங் யோர் லெக்ஸ் பேக். அந்த லிஃப்ட் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் நல்லா ஷிஃப்ட் பண்ணி வரும்போது ஒரு பாடியில் லைட்னஸ் உருவாகுது. திஸ் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இந்த ஒரு பொசிஷன் சேஞ்ச் வரும்போதே லிஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய வயிற்று பகுதி உள்ள தசைகள், இருதயம் நல்லா இயங்கும். அதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 9வது பொசிஷனில் அதே அஸ்வசஞ்சாலாசனில் கால் வந்து முன்னாடி கொண்டு வருவோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முழங்கால மடக்கி திருப்பியும் யூ ஆர் ஜம்பிங் இன் டு த ஃப்ரண்ட். ஒரு ஃப்ராக் ஜம்ப்னு சொல்லுவோம், தவளை நிலைன்னு சொல்லுவோம். அந்த ஜம்பை வந்து இதில் கொடுத்துருப்போம். அதில் ஜம்ப் பண்ணி உட்காந்து ஸ்குவாட் பொசிஷன், கீழே உட்காந்து முழங்கால கட்டி அணைச்சிக்கணும். ஸோ திஸ் ஸ்குவாட் பொசிஷன் பண்ணுறதுனால என்ன அப்படிங்கும்போது உங்களுடைய துடைப்பகுதி, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் க்ளூட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அமுத்தி பிடிக்கிறதுனால அடி வயிற்று சதைகள் எல்லாமே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இட் இஸ் ஸ்டிமுலேட்டட். நல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து போகும். ஸோ யூ ஆர் கம்மிங் டு தட். அது ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அப்படியே ஒரு லிஃப்ட் ஆகி வர மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுல. ஸ்குவாட் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 2 மேஜர் சேஞ்சஸ் இது நீங்கள் பண்ணி பழகினாலே ரிப்பீட்டடாக இந்த ஆசனங்கள் ஒரு 10 ரவுண்ட் இல்லை 12 ரவுண்ட், 12 ரவுண்ட்ஸ் ஓ 15 ரவுண்ட்ஸ் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. நாம் ஸ்குவாட் பண்ணி உட்காரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கீழே மூலாதார சக்கரம், அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் வந்து உடம்பு முழுக்க பரவி மேலே தலைக்கு மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ த எனர்ஜி ஃப்ளோ இஸ் வெரி குட் இன் தி ஸ்குவாட் பொசிஷன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக இந்த ஸ்குவாட் பொசிஷனில் வந்து 5 நிமிஷமாவது உட்கார்றது ரொம்ப நல்லது. கீப் தட் இன் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தி ஸ்குவாட் பொசிஷன். இந்த சூரிய நமஸ்காரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இன்னும் மோர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ள கெயின் ஆகும். நம்ம உடம்பை நாமே லிஃப்ட் பண்ணி ஜம்ப் பண்ணுறோம், முன்னாடி வரோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். ஸோ இதை வந்து அட்வான்ஸ் சூரிய நமஸ்காரை பண்ணி பழகுங்க. Until we meet you in the next video, this is Acharya Sri Vidya Durga. Vanakkam. Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.